இந்த நிம்மதியான தூக்கத்தை மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குமா, கோல்டு கொடுக்குமா? கோல்டு எனக்கு பிடிக்கலைங்கிறத விட நான் எப்படி கோல்டை வந்து டிஃபைன் பண்ணுறேன். இவ்வளோ நாளாக கோல்டு விலை ஏறினது எல்லாமே சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் கல்வியாளர், பொருளாதார நிபுணர், இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றாங்க. ஈக்விட்டிஸ் உங்கள் பணத்தை வளர்க்கும், தங்கம் உங்கள் பணத்தை பாதுகாக்கும்னு. ஸோ இந்த இடத்துல பாதுகாப்புன்றது மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. 80% 90% நான் கோல்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் வந்து கோல்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணுறாரு. ஈவன் இஃப் சம்திங் கோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் கொடுக்கல, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. மார்க்கெட்டா நோ. ஒரு அட்வான்டேஜ்னு இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது சார். ஃபாலுங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நான் ஒரு இன்வெஸ்டர், எனக்கு நைட் ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும் சார். இந்த நிம்மதியான தூக்கத்தை மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குமா, கோல்டு கொடுக்குமா சார்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். கோல்டு கொடுக்கும் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னதுன்னா, என்கிட்ட கோல்டு இருக்குது, தங்கம் இருந்ததுன்னா நமக்கு எப்போ வேணாலும் அடகு வச்சு அந்த பைசா எடுத்துக்கலாம் அப்படின்பாங்க. இப்போ ஈவன் தங்கம் அடகு வைக்கணும்னா கூட தங்கத்தை வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஸோ நார்மலாக வந்து ஒரு பேங்க்கில் வைக்கிறீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 10 o'clock 9 to ஒரு 3 o'clock அந்த மாதிரி பண்ணலாம். பாக்கி வந்து வேறு ஒரு இதில் வந்து ஒரு சேட்டு இடம் வைக்கிறீங்க, வேறு ஒரு இடத்துலனா கூட எதாக இருந்தாலும் நைட்டு 9-10 மணிக்கு மேலெலாம் நீங்கள் வந்து அடகு வைக்க முடியாது. பேங்க் வந்து சண்டே அன்னைக்கு கிடையாது. சில கடை சண்டே இருக்கும். சண்டே வந்து எகெயின் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து கோல்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய வேல்யூ ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸில் 10 லட்ச ரூபா இருந்ததுன்னா அதை பிளட்ஜ் பண்ணோன்னா 5 லட்ச ரூபா வரையும் பைசா எடுத்துக்கலாம். அது வந்து என்னென்னா, இன்றைக்கி பிகாஸ் எல்லாமே வந்து ஆதார் அண்டு பேன்லாம் வந்து இணைச்சதுனால ஒரு ஓடிபி இருந்ததுன்னா போதும். ஸோ ஒரு 2 ஓடிபி எடுத்துகிட்டு ½ an hour வெதர் இட் இஸ் ஈவினிங்காக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி ½ an hour வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். எதையும் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பணம் வேணும், அப்போ நகையை தூக்கிட்டு போக முடியும். உங்களுக்கு அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து யூ கேன் பிளட்ஜ் அண்ட் யூ கேன் டேக் இட். ஸோ அதனால தான் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுன்னா, என்னை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து இன்னும் பார்க்குறவங்க என்ன சொல்லலாம், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனாலங்கிறதுனாலே கிடையாது. ரியல் கேஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மோர் பெட்டர் தென் த கோல்டு. உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். நீங்கள் வந்து எப்பயுமே சொல்ல ஒரு விஷயம், நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 16,000 17,000 வரைக்கும் கூட போச்சு கிட்ட வரைக்கும். அந்த டைமில் கூட உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுனா இது வெளில இருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா சார், நீங்கள் இப்போ சொன்னீங்களே சார், நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால எனக்கு அது பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆகுது சார். கோல்டு எனக்கு பிடிக்கலைங்கிறத விட நான் எப்படி கோல்டை வந்து டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி அப்படின்னதா இருந்ததுன்னா எய்தர் நம்ம வந்து வெளியில் வந்து அதை வந்து உபயோகிக்கணும் அல்லது உள்ளுக்குள்ளே உபயோகிக்கணும். இதுதான் வந்து கமாடிட்டியுடைய பயன். இப்போ கோல்டை பொறுத்தவரை உள்ளே நம்ம சாப்பிட போக முடியாது, வெளியில் தான் நம்ம வந்து வேர் பண்ண போகிறோம். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இவ்வளோ நாளாக கோல்டு விலை ஏறினது எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்ட், அது கூட கிடையாது. மெயினாக வந்து ஓவர பீரியட் வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். எப்படி ஒரு இடம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் இருக்குன்னா இன்றைக்கி 1 கோடி ரூபா வருது அப்படின்னதுன்னா இது எல்லாம் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் க்ரோத்தோடு இது க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி தான் தங்கமும் க்ரோ ஆகிட்டுருக்கு. தங்கம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக 9% தான் வந்து அதோடைய க்ரோத். திஸ் இஸ் நம்பர் 1. ஆனால் ஒரு 2 வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாபின்னான் குரோத், அபரேஷன் அப்படிம்பாங்க, அது நார்மலாக இல்லாமல் ஒரு பெரிய அபரிதமான ஒரு வளர்ச்சி. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒருத்தர் வளர்றாருன்னு வச்சுங்களேன், வளர்றாங்கன்னா கிராஜுவலாக ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அது வந்து ஓகே. திடீர்னு பயங்கரமாக கண்ணாபின்னான் ஹைட்டாகுது அல்லது கண்ணாபின்னான் குண்டாகுது அப்படின்றதா இருந்ததுன்னா அது வந்து ஒரு சரியான வளர்ச்சியாக இருக்க முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா கோல்டை பொறுத்தவரையும் இது ஒரு அபரிதமான வளர்ச்சியானது. அதனால எப்போ வேணாலும் அது வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் போய் உள்ளே என்ட்ரானே அப்படின்னதுன்னா அதுக்கப்புறமா அது இறங்க ஆரம்பிச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் மாட்டிப்பேன். இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் வந்து கோல்டை மிஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ், கோல்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், நோ டவுட். ஆனால் அதனால நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன்னா இல்லை. நான் அதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தேன், ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் இல்லை. அந்த பீரியடில் கோல்டு ரிட்டர்ன் கொடுத்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் இல்லை, ஃபைன். ஆனால் என்னால் இந்த 2 வருஷம் வந்து
மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி மூலமாக வாங்கினதுனால 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு வாங்கினோ அதே ரேட்டுக்கு என்னால் வாங்க முடிஞ்சுது. கோல்டு 2 வருஷம் ஏறினது இல்லையா? ஸோ இந்த நெக்ஸ்ட் 3-5 இயர்ஸ் கோல்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்காது. அதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அதில் இருக்குது. சில பேர் இப்போ நீங்கள் கோல்டு வியாபாரியோ இல்லை சில பேர்லாம் அதெல்லாம் கிடையாது ஏறும் அப்படிம்பாங்க. நம்மளும் அதை நம்புவோம். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக அது ஏறி இருக்குங்கிறதுனால இப்போ அது வந்து இன்னொருத்தர் ஏறும்னு சொன்னால் அதை நம்புவாங்க. இது வந்து உலக நியதி. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 2 வருஷம் நான் அக்யூமுலேட் பண்ணேன் இல்லையா? ஸோ இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இந்த அக்யூமுலேட் பண்ணது ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன், அந்த ரிட்டர்ன் வந்து ஃபார் சுப்பீரியர் தென் பீப்புள் ஏற்கனவே 2 வருஷம் நல்லா ரேலி ஆகி அதுலேருந்து வெளியில் வரல, இன்னும் 5 வருஷம் இருக்கான் இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா அவனை விட நான் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தோணலை. சார், மியூச்சுவல் ஃபண்ட் சைட் நிறைய பேருக்கு இருக்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, யோசிக்கிறதே இப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது எங்களுக்கு. உள்ளே போனால் முதல்ல எங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தேவையில்லை, ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே உள்ளே போனால் ஃபண்ட் சூஸ் பண்ணணும், எது பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு இத்தனை காம்ப்ளிகேஷன் இருக்குது. பட் கோல்டுன்னு இருக்கப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து வீடுகளில் பேசுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே தங்கம் மேலே நான் நார்மலாக பேசிக்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50 வருஷமா 100 வருஷமா எல்லாரோடையும் ஈஸியாக அப்ரோச் பண்ணி ஈஸியாக வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 30 வருஷம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தெர் இஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு தெரியணும். தெரியலைன்னா நீங்கள் தெரிஞ்சவங்களை போய் அப்ரோச் பண்ணணும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஒரு கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு யூஎஸில் போய் வாழறாங்க. அப்போ வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அன்னைக்கு நான் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கேன், நான் வந்து ஒன்றும் பெருசாக படிக்கவே இல்லை, இங்கிலீஷ்லாம் எனக்கு பேச தெரியாது, நான் வந்து ஒரு சிட்டி போகிறதே பெருசு, நான்லாம் எப்படி யூஎஸ்க்கு போவேன் அப்படின்னா இன்றைக்கி எத்தனை பேர் போயிருக்காங்க இல்லையா? அப்படின்னா அந்தந்த சமயத்துக்கு என்னென்ன வேணும். இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றும் தெரியலைன்னா இப்போ எங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நாட் சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. அதில் பாருங்கள், அந்த பயோ இருக்கும். அதில் வந்து அவர் வந்து ஆம்பி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் கல்வியாளர், பொருளாதார நிபுணர், இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நார்மலாக இந்த ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காருன்னா அவங்களோட நீங்கள் மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 1 இயரில் நீங்கள் அதை ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரி, எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நெட் வந்தது, இன்டர்நெட் போதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஒவ்வொரு பீரியட் கற்றுக்கிட்டாங்க. மொபைல் வந்த போது நிறைய பேர் ஐயோ எனக்குலாம் மொபைலில் தேவையே இல்லைனாங்க. இன்றைக்கி எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட இந்தியாவிலலாம் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் டிஜிட்டல்லாம் பரவாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா ஒரு பூக்காரம்மாலேருந்து ஒரு சூப்பு கடை வச்சுருக்கிறவங்கலேருந்து காய்கறி கடை முதற்கொண்டு அவ்வளோ பேரும் டிஜிட்டல் வந்து மாறி இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்களே வழி மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் கற்றுங்க. அப்படி இல்லைன்னா கூட இன்றைக்கி வந்து ஏஐ வேர்ல்டில் நம்ம இருக்கோம். அதில் கேட்டால் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா அது சொல்லும். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி பணத்தை போடுறாங்க, எப்படி நிர்வகிக்கிறாங்கன்னு எல்லாம் தமிழ்லன்னா தமிழில், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில், அது ஒரு வீடியோ ஃபார்மேட்டில், ஆடியோ ஃபார்மேட்லன்னா எல்லாமே இருக்குது. ஒன்லி திங் வந்து உங்களுக்கு தெரியலைன்னா கற்றுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் வந்து கிடையாது. காம்ப்ளிகேஷன் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை பொறுத்தவரை அது உங்களுடைய புரியாமை அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சார், ஈக்விட்டிஸ் உங்கள் பணத்தை வளர்க்கும், தங்கம் உங்கள் பணத்தை பாதுகாக்கும்னு. ஸோ இந்த இடத்துல பாதுகாப்புன்றது மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது எப்படி சார்? ஓகே, அதுதான் சொன்னேன் இல்லையா? இப்போ நான் ஏன் வந்து அது வேண்டான்னா, இப்போ நீங்கள் பாதுகாப்புங்கிறதுக்காக தங்கத்தை கொஞ்சம் வச்சுக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ ஹாவ் கிரியேட்டட் ஈக்விட்டி. அந்த ஈக்விட்டி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபா வச்சுருக்கேன். இந்த 100 ரூபா வந்து ஒஸ்ட் சினாரியோவில் வந்து 50 ரூபா வரையும் கீழே வரலாம். எனக்கு இந்த 50 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 50 ரூபாயே என்னுடைய தேவையை விட அதிகமான மணி. நார்மலாக உள்ளவங்களுக்கு வந்து ரிச்னாலே 50 ரூபா அப்படின்னதுன்னா என்கிட்ட 100 ரூபாயே இருக்குது. அதனால 100 ரூபா 50 ரூபா கீழே வந்தாலும் நான் வந்து அஃபெக்டே ஆக போகிறது கிடையாது. அப்படிங்கிற இருக்கிற சமயத்தில் நான் என்னத்துக்காக அங்கே வச்சுக்கணும்? சரி, இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். கோல்டு உள்ளவர் வந்தார். அவர் சொன்னார் என்னுடைய 80% 90% நான் கோல்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அவர் வந்து கோல்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணுறாரு. ஈவன் இஃப் சம்திங் கோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் மேனேஜ் பண்ணிடுவார். அதனால அவர் வந்து வச்சுட்டுருக்காரு. இப்போ ரியல் எஸ்டேட் நிறைய அதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து தே வில் நாட் மியூச்சுவல் ஃபண்டா அதெல்லாம் என்னப்பா அப்படிம்பாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி அந்த இதில் தான் வச்சுட்ருப்பாங்க. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுட்டு இருக்கிற ஆளுங்க, ஈக்விட்டி பக்கமே வராதவங்க, மார்க்கெட்டா நோ, அது வந்து இன்ஃப்ளேஷன் கொடுக்கல, அதை பற்றிலாம் கவலை கிடையாது, என் மணி க்ரோ ஆகுது அதெல்லாம் கிடையாது, நான் இங்கே தான் வச்சுப்பேன். இப்போ
இந்த மாதிரி வீம்புக்கு அடம் பிடிக்கிறவங்கலாம் இருக்கிற சமயத்துல நான் வந்து ஐ ஹவ் சீன் த growth. All the money I have created for me as well as my client is only through equity and mutual fund. அது வந்து கீழே வருமானம் வரும், கண்டிப்பா கீழே வந்தது அப்படின்னு சொன்னதுன்னா கொஞ்ச நாள்ல மார்க்கெட் வந்து திரும்பி வந்துடும். அந்த கொஞ்ச நாள்ல இடைப்பட்ட காலத்துல என்னால பொறுத்துக்க முடியும், யாருனாலும் பொறுத்துக்க முடியும் அப்படின்னதுன்னா they don't need to look for எனி அதர் அசட் கிளாஸ்ங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, பட் எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது சார்? மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட்டுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா அதை வந்து டெய்லி ரிப்போர்ட் பண்ணி உங்களுடைய மொபைலில் இதில் பார்த்துட்டே இருக்கீங்க. கோல்டுலேயோ ரியல் எஸ்டேட்லேயோ யாரும் அதை டெய்லி ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அது டெய்லி ரிப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளால லாங் டேர்மில் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்னென்னா இந்த வாலட்டிலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் பிடிக்கல அப்படின்னதுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ட்ரு ஆகிறதே பேஸ்ட் ஆன் த ரீசெண்ட் ரேலி. லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த 1 or 2 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வராங்க. அந்த மாதிரி வரும்போது அடுத்த 1 வருஷம் மார்க்கெட் சரியா இல்லைன்னா அவங்க வெளியில போய்ட்றாங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா யார் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாலும் இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடியது நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள இந்த 1 lakh வந்து 80,000 rupees வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஐம் டாக்கிங் அபவுட் 20% ஃபால். ஆனால் ஒரு 3 வருஷம் டைம் இருந்தீங்கன்னா அந்த 1 lakh வந்து 1.5 lakhs ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 5 வருஷம் இருந்தீங்கன்னா 1 lakh வந்து 2 lakhs ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த 20% வந்து ட்ரா டவுன். ஸோ அந்த 20% ஃபாலுங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறது முன்னாடி சொல்கிறோம். இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ரோஜா செடி இருக்குது, ரோஜா செடியில் வந்து முள் இருக்கும். இப்போ நீங்கள் ரோஜாவை பறிக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இப்போ நார்மல் பூ பறிக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பறிக்க முடியாது. ஆனால் நான் ரோஜா பூ பறிக்க போகிறேன் அப்படிங்கும்போது ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அங்கே முள் இருக்கும், முள்ளு குத்தாமல் அதை பார்த்துக்க முடியும். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்து பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் வந்து முள்ளு குத்தலாம். அப்போ வந்து பார்த்துட்டு ஐயோ முள்ளு குத்துனதுன்னு கிடையாது, எனக்கு வந்து அது முள்ளு குத்தாமல் நான் எடுப்பேன். சம்டைம்ஸ் முள்ளு குத்துனாலே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஸ்டில்ல வந்து அதை நம்ம வந்து போகிறோம். அதாவது இந்த வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் வந்து தட் இஸ் த வே ஆஃப் லைஃப், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா ஈக்விட்டியில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பிரச்சனை கிடையாது. அது ஏன் மேலே கீழே இறங்கிட்டு இருக்கு, இதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏறி இறங்கலையே, தங்கம் வந்து இதளவுக்கு ஏற்றம் இறக்கம் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அது வந்து அதோடைய நேச்சர். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ஈஸியாக பணம் பண்ணிடலாம். ஓகே சார், நன்றி சார். நன்றி.